ஸோ நான் வந்து ரெஸ்டாரண்ட் டேபிள் புக்கிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பைத்தான், ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஏகே இன்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹோம் பேஜில் ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்ணுறதுக்காக பில்லர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதில் யூசர் இன்புட் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டா சேவ் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் யூசர் இன்செர்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மெயில் அனுப்புறதுக்காக ஸோ கூகுள் பாஸ்கீலேருந்து ஸோ பாஸ்வேர்டை எடுத்து ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யூசர் இன்செர்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் புக்கிங்காக நான் இந்த மெயிலை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸோ இதுக்கு ஒரு நான் டேஷ்போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் இன்செர்ட் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேஷ்போர்டில் சேவ் ஆகும். அந்த டேஷ்போர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ மீன் ஹோட்டலோட அட்மின் லாகின் இருக்கும். ஸோ அட்மின் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு யாரெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து ஐ மீன் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அதில் அவங்களுக்கு வந்து இந்த டேபிள் இந்த டைமில் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் மெயில் கூட சென்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபர்மேஷன் மெயிலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஸோ லோ ப்ராசஸ் ஐ மீன் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் புக்கிங் டேபிள் கொடுத்துட்டு இந்த புக்கிங் டேபிளில் நமக்கு என்ன கேட்டகரியான டேபிள் வேணும். இப்போது ஃபேமிலி டேபிள்ஸ் இருக்குது, கப்புள்ஸ் டேபிள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து கப்புள்ஸ் டேபிள் செலக்ட் பண்ணால் அதில் எத்தனை சேர்ஸ் அவைலபிள் இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணும். அதுவே வந்துட்டு ஃபேமிலி டேபிள்னால் அதுக்கான சேர்ஸ் அவைலபிள் காட்டும். அதுவே ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னா அதுக்கான அவைலபிள்ஸ் காட்டும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்புள் டேபிள்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ சேர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் டேபிள் 1 டேபிள் 2 மொத்தம் 5 டேபிள் இருக்குது. ஸோ அதில் நான் இப்போ எந்த டேபிள் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டேபிள் 2 நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 சேர் அவைலபிளாக இருக்குது. இப்போது புக்கிங் ப்ரொசீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் டு புக்கிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ நார்மலாக நம்ம இன்செர்ட் ஸோ டீட்டெயில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸோ கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் டு ஸோ என்ன இமெயில் எடுத்து சென்ட் ஆச்சோ அதுக்கு இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ புக்கிங்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த கப்புள் டிக்கெட் ஐ மீன் கப்புள்ஸ் புக்கிங் வந்து இதுவாக இருக்குது என்ன டேட்டில் அப்படின்றது கன்ஃபார்ம் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பேக் டு ஹோம் கொடுக்குறேன். ஸோ பேக் டு ஹோமில் அட்மின் லாகின் போகுது. ஸோ இங்கே நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருந்தால் லாகின் பண்ணலாம், பட் இல்லை. ஸோ நான் அதை நியூவாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுவே நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ இப்போது நான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு ஸோ அந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வெல்கம் டு கண்ணன் ஸோ ஓகே கொடுத்தா அந்த டேஷ்போர்ட் காட்டும். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஸோ என்ன புக் பண்ணுமோ அது இங்கே காட்டும். ஸோ கப்புள்ஸ் 2 டேபிளை நான் இங்கே புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும்.
ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்றத இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் மெயிலாக இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் இத்தனை மணிக்கு புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு மெயில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் இதில் அட்மின் பார்த்ததுக்கப்புறம் அட்மின் இப்போது இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேபிள் இருக்கு சென்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுவும் என்ன ஆகிடும்னா கன்ஃபர்மேஷன் மெயில் சென்ட் ஆகிடும். ஸோ சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெயிலும் எனக்கு ரிட்டன் இதுலேயே 2 செகண்ட் 1 வந்திருக்கும். இங்கே ஒரு மெயில், ஸோ இது ஒரு மெயில்.